ஓகே, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெனரேஷன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம்ம இந்த கிளாஸில் சந்திக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து நாளாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஓகே, ஸோ இன்றைய கூட நம்ம ஜெபத்தோடு கூட இன்றைய பாடத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூகுள் மீட் வாயிலாக, ஆன்லைன் வாயிலாக அந்த கீபோர்டு கற்றுக்கொண்டு உமக்காக பயன்படுத்தும்படி நீ கொடுத்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஞானம் தேவை. ஆண்டவரே தகப்பனே, ஒரு ஞானத்தில் குறைவெல்லாம் இருந்தால் உம்மிடத்தில் கேட்கும் பொழுது நீ ஞானத்தை தருகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீங்க எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தை தாங்க. எல்லாரும் இதை கற்றுக்கொண்டு இதை வாசிக்க முடியும் மகிமைக்காக பயன்படுத்த கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபை உங்களை தாங்கி நடத்தட்டும். கிளாஸ் முழுவதும், இந்த கோர்ஸ் முழுவதும் உங்களுடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஓகே, ஸோ நம்ம ஓகே, ஸோ வந்தவங்க சாட் பாக்ஸில் உங்கள் நேமும் ரெஜிஸ்டர் நம்பரும் நீங்கள் போட்டுருங்க. ரூபன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப ஒரு தடவை போட்டுருங்க. ஏன்னா ரூபன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டதீங்கன்னா கரெக்டாகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லையுமே அட்டண்டன்ஸ் போடும்போது நீங்கள் உள்ளே வந்த உடனே போட்டுறாதீங்க. ரூபன் வந்துட்டாப்புல இல்லையான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போடுங்க. அப்போ நீங்கள் 2 வாட்டி போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ அது ஒரு விஷயம். ஸோ நம்ம தொடர்ந்து டிவோஷன், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஒரு சிலர் யோசிக்கலாம், ஏன் நம்ம இப்படி செய்யணும். அது நம்ம நிறையா பேசிட்டு கேட்குறோம், சர்ச்சில் நிறைய மெசேஜ் கேட்குறோம். அப்படி இருக்கிறப்போ ஏன் இன்னொரு மெசேஜா, இன்னொரு டிவோஷன் அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து நீங்கள் இந்த ஒரு 5 நிமிடம் தான் நம்ம தொடர்ந்து தியானிக்கும் பொழுது ஏன் எதுக்கு அப்போ இப்பெல்லாம் நம்ம செய்கிறோம், அப்போ எப்படி நம்ம செய்யணும், வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்தில் வாசிக்கிறோம், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது. ஸோ எல்லாமே நல்ல டிசிப்ளினோட நல்லா செய்யணும். அதே போல் ஒரு கிரமமாக செய்யணும். ஆளுக்கு ஒன்று செய்யாமல் எல்லாம் சேர்ந்து, ஏன்னா பக்தி விருத்திக்காக கூடுறோம். அப்போ கூடும் பொழுது அது பாடலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்கணும். அதுதான் முக்கியமான நோக்கம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஒரு அம்யூஸ்மெண்ட் கொடுக்குறதோ அது ப்ரையாரிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடையாது. ஒரு நல்ல மியூசிக் வாசிக்கிறப்ப நல்லா தான் இருக்கும். பட் அது நம்முடைய மோட்டோ கிடையாது, மோட்டிவ் கிடையாது. ஸோ ஆண்டவர் துதிக்கிறோம், பக்தி விருத்தி எல்லாவற்றிலும் உண்டாகணும். ஸோ அப்போ நம்ம வசனத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிலாம் செய்யணும், வேதம் என்ன சொல்லுகிறது, அப்போ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யலாம். ஸோ அதுதான். ஓகே, நம்ம இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். தியானித்து விட்டு நம்ம கிளாஸுக்கு கடந்து செல்லலாம். ஓகே, ஸோ சிஸ்டர் ஷீலா அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதனை எங்கு செய்யலாம், எங்கு செய்வது வல்லமை உள்ளது அல்லது அதற்கு பலன் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துல செய்வதுதான் அதிக பலன் உள்ளது, அங்க செஞ்சாதான் நமக்கு சீக்கிரமா அதுக்குரிய ரிசல்ட் கிடைக்கும், அது ஆராதனையா இருக்கலாம் இல்ல ஜெபமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு நான் தான் ஆலயம் அப்படின்னு சொல்லி ஆனாலும் நம்ம அதிகமாக இன்றைக்கும் அது சபைகளில பிரசங்கம் பண்ணும் பொழுதும் சொல்லப்படுகிறது. இப்ப என்ன அப்படின்றத பாக்குறதற்கு முன்பாக ஐடியா என்ன அப்படின்றத நம்ம ஒரு சில காரியங்கள் தெரிந்து கொள்வது நன்றாக இருக்கும்.
இன்றைக்கும் கூட ஆலயத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். ஆலயத்தில் தான் தேவன் எழுந்தருளி இருக்கிறார், அங்கே அவர் வாசமாய் இருக்கிறார், அங்கே எப்பவுமே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அல்லது ஆலயத்திற்கு வரும் பொழுது நன்மையினால் நிரப்புகிறார். இதற்கெல்லாம் வசனமும் கூட இருக்கிறது. ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் உங்களை திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிதான் வசனங்கள் கூட இருக்கிறது. இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நாம் வாசித்து அதை பிரசங்கிக்க கேட்டிருப்போம். நாமும் கூட அதை மற்றவர்களுக்கு சொல்லுவது உண்டு. நல்லது. நாம் சபையாக கூடி வருவது. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது நீங்கள் ஆலயத்திற்கு வந்தால்தான் ஆலயத்தினாலே உங்களுக்கு இந்த நன்மை உண்டு, இது கிடைக்கும், அது கிடைக்கும் என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்க முடியாது. அப்ப பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள கூடாதா? அப்ப பழைய ஏற்பாடே நமக்கு தேவையில்லையா? பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிற அந்த ஆலயத்திற்குரிய காரியங்களை எல்லாம் நாம் அப்படியே விட்டு விடலாமா? அப்படி என்று ஒரு கேள்வி எழும்பும். அப்போ நம்ம இன்னும் ஒரு சில காரியங்களை சோதித்து பார்க்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இருந்த எத்தனையோ விஷயங்களை அவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன், இனி நீங்கள் இதை செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை அவர் செய்து முடிக்கிறாரு. அந்த காரியங்களை இன்றைக்கு நாம் செய்வது கிடையாது. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, பலி செலுத்துதல். இந்த பலி செலுத்துதல் நாம் இன்றைக்கு செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கலாம். பலி செலுத்துதலை நாம் செய்வது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் பலியாக செலுத்தப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையினால் நாம் இன்றைக்கு பலி செலுத்துவது இல்லை. ஆனா யூதர்களுக்கு அப்படிதானா அப்படின்னா இல்லை. அவங்க அவர்கள் ஆலயம் அவர்களுக்கு இப்பொழுது இல்லை, ஆகையினால அவர்களும் பலி செலுத்தல. அவர்கள் ஆலயம் கட்டும் பொழுது பலி செலுத்துவோம், நாங்கள் ஆலயத்தை கட்டுவோம், அதற்கு தேவையான காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கும் யூதர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நாம் அறிந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல யூதர்கள் பலி செலுத்தும் பொழுது நாமும் அதை செய்வோமா அப்படின்னா இல்லை. நாம் கண்டிப்பாக இனி ஒரு நாளும் பலி செலுத்த போவது கிடையாது. ஏனென்றால் அதை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்து விட்டார் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. அதே போலதான் இன்னும் ஒரு சில காரியங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லி, இது எல்லாம் இல்ல, இனிமே இவைகள் எல்லாம் இப்படிதான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதுல விசேஷமா நம்ம ஒரு சில காரியங்களை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து அதிலே வாசிக்கும் பொழுது நாம் அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சில காரியங்களை சொல்வார். பூர்வத்தாருக்கு இவைகள் உரைக்கப்பட்டதென்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை சொல்லி கொண்டே வருவார். அதுல நம்ம பார்க்கிறோம், கொலை செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீங்க உங்கள் சகோதரனை மூடனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட நீங்க கொலை செய்ததற்கு சமம் தான் அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீங்க விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்றாரு. அதே போல சத்தியம் நீங்க எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஆனா நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், நீங்க எதுலையும் சத்தியம் பண்ணக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இப்படி இயேசு கிறிஸ்து அநேக விஷயங்களை மாற்றினார். அதே போலதான் இந்த ஆலயத்தின் காரியத்திலும் இயேசு கிறிஸ்து அதை செய்திருக்கிறார். நாம் பழைய ஏற்பாட்டில பார்க்கிறோம், தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்தது.
உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதிலும் விசேஷமா அந்த இடத்துலதான் தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருந்தது, மகிமை தங்கி இருந்தது அப்படின்லாம் பார்ப்போம். மற்ற நேரங்கள்ல எப்போவாவது ஆலயம் முழுவதையும் நிரப்பிச்சுன்னு வாசிப்போம். ஆனா எல்லா நேரத்திலயும் அப்படியே இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்ல. ஆனால் எப்பொழுதுமே தேவனுடைய பிரசன்னம் மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டியில இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்தது. அன்றைக்கே கூட நேகாஸ் ஏலி என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு மனுஷனுடைய காலத்துல அவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பெருமையை காட்டுவதற்கு நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், ஆனா உடன்படிக்கையை பெட்டி எடுத்துட்டு போனா நமக்கு ஜெயம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி போருக்கு எடுத்து கொண்டு போன பொழுது அங்கே தேவன் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தார். நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொண்டு என்னுடைய உடன்படிக்கையை பெட்டி எடுத்துக்கொண்டு வந்தால் நான் உனக்கு ஜெயத்தை தர வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை, நீயும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தினதை பார்க்கிறோம். எரேமியாவுடைய நாட்களிலும் நம்ம எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது பார்க்க முடியும். ஆலயம் எங்கள் மத்தியில் இருக்கிறது, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், ஆகையினால இந்த எருசலேமை அழிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்களும் மெத்தனத்தோடு ஒரு அசட்டையோடு காணப்பட்டார்கள். யாரும் எங்களை அழிக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனால் தேவன் அங்கேயும் நிரூபித்தார். என்னவென்று சொன்னால், நீ ஆலயம் இருக்கு அப்படின்றதுக்காக நீ உன்னுடைய இஷ்டப்படி நடந்து கொண்டிருப்பான். 4ஆம் அதிகாரம் 19 24 வசனங்கள். இந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும், தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இங்கதான் தொழுது கொள்ள வேண்டும், இங்கதான் ஆராதனை செய்ய வேண்டும் இல்ல, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அடுத்ததா நம்ம 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள், 6ஆம் அதிகாரம் 19 வசனங்கள். இங்கேயெல்லாம் வாசிக்கிறோம், நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இதற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து ஆலயத்தை குறித்து பேசின இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்க முடியும். அங்கே 19 21 வசனங்கள்ல நாம் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த ஆலயத்தை நீங்க இடிச்சு போடுங்க, இதை நான் 3 நாளில எழுப்புவேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ அதை தொடர்ந்து அந்த 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தை குறித்து தான் அதை சொன்னார். அப்போ அவர்தான் ஆலயம் அப்படின்றத அங்க சொல்றாரு. அதே நேரத்துல நம்மை குறித்து சொல்லப்படும் பொழுதும் நாம் தான் ஆலயமா இருக்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் நம்மிலே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆகையினாலே ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொன்னதும், நாம் நம்முடைய சரீரத்தை கெடுக்கும் பொழுது தேவன் நம்மை கெடுப்பார். இதைதான் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய மற்றபடி நாம் நினைக்கிறபடி கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்களை சொல்லவில்லை. அதே நேரத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்க முடிகிறது. என்னவென்று சொன்னால், ஆலயத்திலே உன்னை தூணாக நிறுத்துவேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஆலயத்திலே தூணாக நிறுத்துவேன். இன்னும் ஒரு சில வசனங்கள் ஆலயத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிறது. அதை நாம் வருகிறதான வாரங்களிலே சிந்திக்கலாம். பிறகு எங்கே ஆராதிப்பது, எப்படி ஆராதிப்பது என்பதையும் வேதத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ளுவோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஸோ இன்னைக்கு கிளாஸுக்கு நம்ம போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். டிப்ஸ் ஞாபகம் வருது, போன வாரம் டிப்ஸ் சொல்றேன் அப்படின்ட்டு பாதி பேருக்கு உண்மையிலுமே குழம்பிருச்சு. ஓகே, ஸோ இந்த டிப்ஸ் எதுக்கு அப்படின்னா, இப்படியும் ஒரு வழி இருக்கு, ஒரு ஈஸியான வழி அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் எனக்கு புரியல, ரொம்ப குழம்புதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே அதை லீவ் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் ஷார்ட்கட்டு இதெல்லாம் நம்ம லீவ் பண்ணிடலாம். இப்போ சில நேரம் வண்டி ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ஷார்ட்கட் நிறைய தெரியும். அப்போ நம்ம பூந்து போவாங்க. இப்போ நமக்கு சீக்கிரம் போயிடுவாங்க. அப்போ நமக்கு நம்மளும் ஷார்ட்கட்டில் பூந்து போயிடலாமே அப்படின்னு. நமக்கு ஷார்ட்கட் போகும்பொழுது எங்கிட்ட திரும்பணும், எந்த சந்தில் கட்டணும் நமக்கு தெரியாது.
அப்போ என்ன பண்ணா எதுக்கு நம்ம ரொம்ப ஷார்ட்கட் வேணும் தான் நேர் வழி தெரியும்ல கொஞ்சம் லேட்டாலும் பரவாயில்ல அப்படியே போயிடும் அப்படின்னு போவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மியூசிக்லையும் ஸோ ப்ராப்பர் ஃபார்ம்லாம் எல்லாம் போட்டுருக்குறோம், அதே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சு நம்மளால செய்ய முடியும், ஷார்ட்கட்ல பூந்து போக முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்க. இல்லை ஷார்ட்கட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு, ஏற்கனவே இந்த ரூட்டு மறந்து போனதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கை விட்டுறலாம். சரியா? ஸோ அதனால் ரொம்ப இந்த ஷார்ட்கட்டை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கிடையாது. சார் நம்ம முன்னாடியே டிஸ்க்ளைமர் மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் மைனர் நீங்கள் எல்லாரும் போட்டிருப்பீங்க. ஸோ எல்லாமே அட்லீஸ்ட் ரைட்டிங் அசைன்மெண்ட்டாவது எல்லாரும் முடிச்சிருப்போம் ஓரளவுக்கு. ஸோ அதில் ஒரு டிப்ஸ், ஒரு ஷார்ட்கட்டு என்ன அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம 2 ஸ்கேலையும் பார்த்து ஒரு நோட்ஸாக அந்த 7 நோட்ஸை பார்த்து கண்டுபிடிக்கலாம்னா ஒரு நம்பர் சிஸ்டம் இருக்கும். இது எல்லா 12 ஸ்கேலுக்குமே போடணும். இப்போ சி மேஜர் வச்சுக்குவோம். ஓகே, ஸோ அப்போ சி மேஜர் நோட்ஸ் பாருங்க, சிடிஎஃப்ஜிஏபிசி. ஸோ அது நோட் நம்பர். ஓகே, இது ஃபிங்கர் நம்பர் கிடையாது, நோட் நம்பர். நோட் நம்பர்னா C1லேருந்து ஆரம்பிக்கும். 8 நோட்ஸ் சொன்னோம்ல, 7 நோட்ஸ் 8 நோட்ஸ் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் படித்தோம்ல, அந்த நோட்ஸ் நோட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அந்த எல்லா ஸ்கேல்லையுமே இப்போ மேஜர் ஸ்கேல் சி மேஜரில் இந்த நோட்ஸ் இருக்குல்ல, இதில் +6, அதாவது ஷார்ப் மாதிரி போகிறப்ப ரைட் சைடில் 6th நோட்டு என்ன இருக்குதோ அதுதான் ரிலேட்டிவ் மைனர். இப்போ சி மேஜரில் C1, D2, E3, F4, G5, A6 +6ன்னு லாஸ்ட்ல ப்ளூவில் போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ 6வது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மைனர். இது எல்லா மேஜர் ஸ்கேலுக்கு போடுங்க. சரி, அதே போல இன்னொரு வேணா மைனஸ்ல அது பார்க்குறப்போ மைனஸ்லன்னா அதாவது சிபி, அதாவது ரிவர்ஸ்ல ஃபிளாட் நம்ம லெஃப்ட் வாசிச்சிருப்போம்ல, அப் அண்ட் டவுன் வாசிச்சிருப்போம். அப்படி பார்க்கும்போது CBA, ஏ 3ஆவதா வருது, C1, B2, ஏ 3ஆவதா வருது. அப்போ -3 லெஃப்ட்ல போகணும் பார்த்தா -3, ரைட்ல பார்த்தா 6. இது சிஏ தான் ஃபேஸ் வேல்யூ வச்சுக்கணும். ஓகேவா? ஏலேருந்து -3 போடக்கூடாது, சி தான் ஃபேஸ் வேல்யூ. சிலேருந்து +6, அதே போல சிலேருந்து -3. இது ரெண்டுமே ஏ வரும். அந்த ரெண்டுமே என்னன்னா ரிலேட்டிவ் மைனர். நீங்க ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று 6 ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை -3 ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம், எது ஈஸியாக இருக்கும். இது எல்லா 12 மேஜர் ஸ்கேல்ஸுமே பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னா டி மேஜர், இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6th பி இருக்கு. அப்போ டி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் பி, அதான் பார்த்துருப்போம். ஸோ எழுதியிருப்போம். ஸோ மற்ற ஸ்கேல்ஸு கூட நீங்கள் நோட் வச்சுருந்தீங்க, இல்லை கீபோர்டு இருந்துச்சுன்னா ஒரு மினிட்டுக்கு ஒரு டைம் தர நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா ஸ்கேலும் கரெக்டாக வருதா, இ மேஜருக்கு செக் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் இ மேஜர் இல்லை எஃப் மேஜர் 2 ஸ்கேல் செக் பண்ணி பாருங்க. எல்லா மேஜர் ஸ்கேல்ஸுமே ரிலேட்டிவ் மைனர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ், ஒரு ஷார்ட் டிப், அதாவது +6 ஆர் -3. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் டைம் ஆச்சு. ஸோ நம்ம அஜெண்டா பார்த்துருப்பீங்க. நம்ம கார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கார்ட்ஸு நெக்ஸ்ட் கிளாஸ்னா இந்த கார்ட்ஸ் 1, 2 இப்போ மேஜர் மைனர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன் பார்ப்போம். ஒரு கார்டு எப்படிலாம் ப்ரோக்ரஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததே நம்ம சாங்குள்ள போயிடலாம். எப்படி சாங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அது எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ வி ஆர் க்ளோஸ் டு தட். ஸோ எல்லாரும் எதிர்பார்க்கறது அந்த கிளாஸ் தான். ஸோ அதனால் நல்லா ஆர்வமாக எழுதுங்க, சேவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கீபோர்டில் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நோட்ஸை சேர்த்து ஒரே நேரத்தில் வாசிக்கிறது, ஒரே நேரத்தில் அடுத்துறது. இப்போ நோட்ஸ் சொல்லும்போது நம்ம எக்ஸசைஸ் வாசிச்சிருப்பீங்க, சிடி தனித்தனியாக ஒரு நோட்டாக வாசிச்சிருக்கோம். ஆனால் கார்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட 1, 2 கீ இல்லை 3, அதான் ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை வேணா 3, 4, 5 எத்தனை வேணா வாசிக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டதை சேர்த்து ஒரே நேரத்தில் அழுத்துறது இல்லை இசைக்கிறது, இதற்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா கார்ட்ஸ். கார்ட்ஸ் வெஸ்டர்ன் மியூசிக்ல ரொம்ப
முக்கியமான ஒன்று. ஸோ கார்ட்ஸுங்கிறது நம்முடைய கர்நாடிக்ல இருக்காது. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம கர்நாடிக் சாங்ஸ் கூட நம்ம கார்ட்ஸ் வாசிப்போம். அப்ப அந்த அளவுக்கு கார்ட்ஸ் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்கும். இப்போ ஒருத்தர் மட்டும் பாடுறாங்க, பின்னாடி கார்ட்ஸ் வாசிக்கணும் அப்படின்னா ஒரு 3-4 பேர் பாடுற மாதிரி இருக்கும். அந்த ஏன்னா கார்ட்ஸ் வந்து 3-4 நோட் சேர்ந்து வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ கார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளே சாங்ஸ் பாடும் பொழுது நோட்ஸ் வாசிக்காம கார்ட்ஸ் வாசிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அது சரியான கார்ட்ஸை வாசிக்கும் பொழுது ஒரு சிங்கருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அப்போ கார்ட்ஸ் வாசிட்டு நோட்ஸ் இப்போ ரைட் ஹேண்ட்ல மோஸ்ட்லி மெலடி நோட்ஸ் வந்து மெலடி தான் அப்படி வாசிப்பாங்க. கார்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட்ல வாசிப்பாங்க. அப்போ இந்த கார்ட்ஸும் இந்த மெலடியும் சேர்ந்து நல்ல ஒரு இசை வந்து உண்டாக்கும். ஸோ அதனால கார்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மற்ற இசைகள்லையுமே பூந்துருச்சுன்னு சொல்லலாம். போய் ஒரு என்ன சொல்றது ஒரு ஆக்கிரமிச்சிருச்சு, இல்லை அது ஒரு தவிர்க்க முடியாத இதாகிடுச்சு. ஏன்னா கார்ட்ஸ் அவ்வளோ எல்லாருமே யூஸ் பண்றாங்க, எல்லா மியூசிக்கும் யூஸ் பண்றாங்க. இப்போ இந்தியன் மியூசிக்ல நம்ம ஹார்மோனியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நோட்ஸ் மாதிரி தான் வாசிப்பாங்க, ஃபில்லப் வாசிப்பாங்க, இன்க்ளூட வாசிப்பாங்க, அப்படிதான் வாசிப்பாங்க. கார்ட்ஸ் வாசிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் வெஸ்டர்ன்ல தான் கார்ட்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ கார்ட்ஸுங்கிறது நம்ம தமிழ் பாடல்கள்ல கர்நாடிக் சாங் எதுவாக இருந்தாலும் கார்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ கார்ட்ஸ் வந்து நம்ம சாங் பிளே பண்றப்போ பேக்ல வாசிப்போம். இப்போ நம்ம சர்ச்ல பாட்டு பாடுறப்ப சாங் அப்படியே வாசிக்க மாட்டோம், வாசிச்சா நல்லாவும் இருக்காது. ஏன்னா அவரும் அதே நோட்ஸ் தான் பாடுறாரு, நம்மளும் அதே நோட்ஸை வாசிச்சோம்னா நல்லா இருக்கு. ஆனால் கார்டை வாசிக்கிறப்போ ரெண்டும் அக்கம்பெனி ஆகி நல்ல ஒரு மியூசிக் வரும். ஃபார்முலா டிப்ஸ் தான் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ கார்ட்ஸ் சொல்லும்போது நம்ம 2 கார்ட்ஸ் வேணும் பார்ப்போம். ஒன்று மேஜர் கார்ட்ஸ், இன்னொன்று மைனர் கார்ட்ஸ். நிறைய கார்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ மெயினாக அந்த 2 தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது, மற்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ எப்படி நம்ம ஃபார்முலா போட்டோமோ ஸ்கேல்ஸுக்கு, அதே போல் கார்ட்ஸுக்கும் ஃபார்முலா. ஆனால் கார்ட்ஸுக்கு வந்து அந்த WH அந்த மாதிரிலாம் ஸ்டெப்பு கிடையாது, நம்பர் ஃபார்முலா தான். ஓகே, கார்ட்ஸ் ஃபுல்லாமே நம்பர் ஃபார்முலா. அந்த நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ரொம்ப இந்த சில கார்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, 6th கார்டு, 7th கார்டு, 9th கார்டு, 10th கார்டுலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ 9th கார்டுனா என்ன, 7th கார்டுனா என்ன, அது எப்படி எங்கே யூஸ் பண்ணுறது, நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் அந்த இப்போ இந்த ஃபார்முலாவே இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அந்த கார்ட்ஸ்லாம் 7th கார்டில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ மேஜர் கார்டுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 3 5. அவ்வளோதான், சிம்பிள் தான், ரொம்ப நிறையா இல்லை. மேஜர் கார்டு ஃபார்முலா 1 3 5. இந்த ஃபார்முலா எல்லா மேஜர் ஸ்கேல்ஸ் எல்லா மேஜர் கார்ட்ஸுக்குமே பொருந்தும். ஒரே ஃபார்முலா, எப்படி ஒரே ஃபார்முலா எல்லா ஸ்கேல்ஸுக்கும் மேஜர் ஸ்கேல்ஸ் போட்டோமோ அதே போல் இந்த ஒரு ஃபார்முலா எல்லா மேஜர் கார்ட்ஸுக்கும் அப்ளை ஆகும். 1 3 5. இந்த 1 3 5ங்கிறது ஃபிங்கர் நம்பர்ல நோட் நம்பர். ஓகே, ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். ஓகே, அப்போ நம்ம சி மேஜருக்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சி மேஜர் கார்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து சி மேஜர் ஸ்கேல், கீழே நான் போட்டிருக்கேன், நல்லா பாருங்க. நோட் நம்பர். ஓகே, நோட் நம்பர் வேற, ஃபிங்கர் நம்பர் வேற. ஏன்னா இனிமேல் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம், அதனால கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஃபியூச்சர்ல நோட் நம்பர்னா NN அப்படின்னு போடுவேன் ஷார்ட் டேர்ம்ல, ஃபிங்கர் நம்பர்னா FN அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ சி மேஜர் ஸ்கேல் CDFGABC, C1 D2 E3 F4 G5 A6 B7 C8. இந்த C வந்து ரிப்பீட் தான். ஓகே, ஸோ அது வந்து இந்த 8ன்னு சொல்லுவோம், 6 நம்ம திரும்ப 1ன்னு கூட சொல்லலாம், ஏன்னா அந்த 7 நோட்ஸ் தானே. ஸோ ரிப்பீட் ஆகிறதுனால 1, அந்த அடுத்த C 8க்கு பதிலாக 1ன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபார்முலா பார்த்தோம் 1 3 5. இப்போ அந்த 1ல என்ன இருக்கு, C தான் 1, D2 E3. அப்போ 1ல இருக்க C எடுத்துக்கும், 3ல இருக்க E எடுத்துக்கும், F4 G5. அப்போ 5ல இருக்க G எடுத்துக்கும், C E G. இதுதான் சி மேஜர் கார்டு. இது வந்து ட்ரையாட்னு கூட சொல்லுவாங்க. ட்ரையாட்னா 3 நோட்ஸ் வரதுனால ட்ரையாங்கிள், ட்ரைனாவே 3, அதனால ட்ரையாட்ஸ் அப்படின்வாங்க ப்ராப்பர் மியூசிக் டேர்ம்ல. ஓகே, ஸோ சி மேஜருடைய கார்டுடைய நோட்ஸ் என்னென்ன வரும்னா C E G. ஸோ எப்படின்னா அந்த நோட் நம்பர் வச்சு இதோட ஃபார்முலா 1 3 5
அதே போல் ஃபிங்கர் நம்பர் போடுறீங்க 1 2 3. ஸோ நீங்கள் சி மேஜர் எக்ஸசைஸ் வாசிக்கும் பொழுது, கார்டு எக்ஸசைஸ் வாசிக்கும் பொழுது சியில் கட்டை விரல் ஃபிங்கர் நம்பர் 1, ஈல செகண்ட் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல், அப்புறம் ஜியில் தேர்டு ஃபிங்கர். ஓகேவா? இந்த விரலில் வந்து நீளமான விரல் அதுதான். ஸோ 1 2 3 ஃபிங்கர் நம்பர் சிஇஜி. ஓகே, அதில் வந்து நம்ம ப்ளே பண்ணணும். இந்த ஃபிங்கர் நம்பர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரைட் ஹேண்ட் மட்டும், லெஃப்ட் ஹேண்டுக்குலாம் சில இது நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஆனால் ரைட் ஹேண்டுக்கு கண்டிப்பாக 1 2 3 தான் வாசிக்கணும். ஏன் அப்படின்னா இதை கற்றுக்கொண்டதுக்கப்புறம் மைனர் ஸ்கேல், மைனர், செவன்த்து, சஸ்கார்டு இந்த மாதிரிலாம் போகிறப்போ 4 4 5 ஃபிங்கர் நம்ம கார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ இப்போயே இந்த ஃபிங்கர் வந்து 1 2 3 யூஸ் பண்ணால் 1 2 3 5 போட்டோம் அப்படின்னா அப்புறம் ஃபியூச்சரில் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுலாம் கஷ்டமாகும். அதனால தான் 1 2 3 கற்றுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கார்ட்ஸுக்கு ஈஸியாக. ஓகே, ஸோ அப்போ சி மேஜர் கார்டுடைய நோட்ஸ் என்னென்னா சிஇஜி. அதே போல் நோட் நம்பர் அந்த ஃபார்முலாவில் சொல்லியிருந்தேன் 1 3 5. இந்த 1 3 5 வந்து நோட் நம்பர்ஸில், ஃபிங்கர் நம்பர் கிடையாது. ஸோ ஃபிங்கர் நம்பர்னா 1 2 3. ஸோ அந்த நோட் நம்பரையும் ஃபிங்கர் நம்பரையும் ஸோ தெளிவாக இப்போ என்னை பார்த்துக்கோங்க. புல்லன்னா 2 தடவை அப்புறம் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால குழம்பிக்காங்க. ஓகேவா? ஸோ மேஜர் கார்டுடைய ஃபார்முலா 1 3 5. இந்த 1 3 5 என்ன நம்பர்? நோட் நம்பர்ஸில். ஓகே, ஸோ அப்போ C1 E3 G5. அப்போ சிஇஜி இது 3 சேர்த்து ஒரே நேரத்தில் அழுத்தும் பொழுது அப்படிதான் வாசிப்போம். கார்ட்ஸ் 3 சேர்த்து சிஇஜியை ஒரே நேரத்தில் அழுத்தி வாசிப்போம். ஓகே, இது வந்து அப்படியே நம்ம பியானோவில் பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது வந்து இப்போ என்ன பார்க்க போறோம்னா கார்டு இன்வர்ஷன் அப்படின்னு. இன்வர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈஸியாக சொல்லணும்னா தோசையை திருப்பி போடுறோம்ல அந்த மாதிரி திருப்பிங்களா, சப்பாத்தியை திருப்பி போடுறோம். தோசை பிடிக்காதவங்களாம் சப்பாத்தி திருப்பி போடுறது நினச்சிக்கலாம். சரியா? சப்பாத்தி பிடிக்காதவங்களாம் தோசை திருப்பி போடுறது. ஜஸ்ட் ஒரு இன்வெர்ட் பண்ணுறது. அதே போல் இன்வெர்ட்டர் சொல்லுவோம். இன்வெர்ட்டர் அதாவது பவர் சப்ளை வந்து ஐ திங்க் டைரக்ட் கரெக்டாக வாங்கி டிசியை வாங்கி ஏசியாக இன்வெர்ட் பண்ணி அப்படியே ஒரு இன்வெர்ட் பண்ணும். ஸோ அதான் இன்வெர்ட்டர். ஸோ தோசை திருப்பி போடுறது, இல்லை ஒரு விஷயத்தை அப்படி தலையெல்லாம் திருப்பி போடுறது, அதான் இடத்தை அப்படி மாற்றி திருப்பி போடுறது. ஸோ அதான் இன்வர்ஷன், கார்டு இன்வர்ஷன். அப்போ இந்த இன்வர்ஷன் எப்படி இதில் ஒர்க் ஆகுது? இப்போ சி மேஜர் பார்த்தோம், சிஇஜி. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா ரூட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ரூட் கார்டு சிஇஜி, அதுதான் ரூட் கார்டு. ப்ராப்பராக சி மேஜர் கார்டுனா சிஇஜி சேர்த்து வாசிப்போம். இதுதான் ரூட். ஏன்னா இன்வர்ஷன் சொல்லும் பொழுது அப்படி இப்படி திருப்பி போடுவோம். அப்போ இதுதான் ரூட். இதுதான், இதை வச்சு தான் நம்ம நோட்ஸ் ஆங்கிட்டு திருப்பி போட முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ ஏற்கனவே பார்த்துட்டோம் ஃபார்முலா 1 3 5 அந்த நம்பர் தான் இது நோட் நம்பர். சிஇஜி நோட் நம்பர் பார்த்தோம். ஓகே ஓகே, ஸோ அப்போ ஒரு பியானோவில் ரூட் கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே என்என்னு போட்டிருப்பேன். என்என்னா நோட் நம்பர், எஃப்என்னா தான் ஃபிங்கர் நம்பர். ஸோ C1 E3 G5. ஸோ இது வந்து ரூட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரூட் கார்டு இருக்கு. இன்வர்ஷன் எத்தனை இன்வர்ஷன் இருக்குன்னா 2 இன்வர்ஷன் தான். நிறைய இல்லை, 2 இன்வர்ஷன். இன்வர்ஷன் என்ன நான் சொன்ன மாதிரி அப்படி இடத்துல தூக்கி தங்கிட்டு போடுறது, அப்படி திருப்பி இங்கிட்டு போடுறது. ஸோ அது மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கும் EGC 351. இதில் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த 1 வந்து இந்த பின்னாடி போச்சு. இந்த சியை விட்டுட்டு அதாவது EFGABC அந்த அடுத்த சி இருக்கு பாருங்க, அந்த சி வாசிக்கும் பியானோவில் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற சிக்கு பதிலாக அந்த சியை வாசிக்கிறது. அப்போ சிஇஜி அப்படிங்கிற நமக்கு அந்த ட்ரையாடு அப்படியா இருந்தா EGCன்னு ஆயிரும். ஆனால் இதுவும் சி மேஜர் தான். இது இன்வர்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வேற விஷயங்கள்லாம் நோட்ல மாத்தல. இந்த 3லயே ஒன்று அங்கிட்டு தூக்கி போடுறது, இன்னொன்று இங்கிட்டு தூக்கி போடுறது, அப்படியே பரட்டி விடுறது. ஸோ அந்த மாதிரி இன்வர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் என்ன அப்படின்னா இந்த சியை தூக்கினா சியை இந்த லெஃப்ட் இந்த சியை வாசிக்காம அடுத்து அந்த பக்கம் இருக்க சியை வாசிக்கும். அப்போ EGCன்னு வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். ஸோ அப்போ தேர்ட் நோட்டு, ஃபிஃப்த் நோட்டு திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் நோட்டு வந்துடும். அதாவது இந்த அடுத்த சி, இந்த சி 8 or 1 கூட சொல்லுவோம். ஸோ நம்ம 1 ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இன்வர்ஷன்.
செகண்ட் இன்வர்ஷன் என்ன, இந்த ஜி அப்படியே இருக்கும், இந்த சி, இந்த சி இக்கு பதிலா ஜிக்கு அந்த பக்கம் இருக்க சி, அந்த பக்கம் இருக்கு இ. ஓகே, ஸோ அப்போ ஜி சிஇ, அப்போ நம்பர் எப்படி வரும்னா 513. ஸோ இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்க அவசியம் இல்லை, நீங்கள் 135 மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். மற்றது இந்த ஜியை மட்டும் மாத்துறது தான். ஸோ இந்த 513 351 ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் பார்க்கறதுக்காக கீழே போட்டுருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஒன்னே ஒன்றா ஞாபகம் வச்சுக்கணும். 135 மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க, அது இருந்தாவே நம்ம இன்வர்ஷன்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த நம்பர் வந்து 3 நம்பரையும் மைண்டில் வச்சுக்கணுமா, இல்லை அப்படி இல்லை, அந்த ஒன்றை மட்டும் வச்சுக்காங்க. ஓகே, செகண்ட் இன்வர்ஷன் அந்த சியும் கிட்ட வந்துடும், இயும் ரைட் சைடு அந்த லெஃப்ட் சைடை விட்டுட்டு இங்கே வாட்ச், அப்போ 513 ஆயிரும், ஜிசிஇ அப்படியே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 இன்வர்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் அந்த ரைட் சி பதிலாக லெஃப்ட் சி பதிலாக ரைட் சி, அப்போ இஜிசி. செகண்ட் இன்வர்ஷன் இங்கிட்ட இங்கே அந்த இ விட்டுட்டு இங்கே வாசிக்கணும், ஜிசிஇ காம்பினேஷன் கூட சொல்லுவோம் இல்லை, சிஇஜி ஒரு காம்பினேஷன், இஜிசி இன்னொரு காம்பினேஷன், ஜிசிஇ இன்னொரு காம்பினேஷன், ஆனால் எல்லாமே சி மேஜர் தான். ஸோ 2 இன்வர்ஷன். ஆனால் இந்த இன்வர்ஷன் எல்லா ஸ்கேல்ஸுக்குமே உண்டு. பேட்டர்ன் என்ன, இதே போல் நம்ம லெஃப்ட்லையும் மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து இப்போ சிஇஜி பார்த்தீங்களா ரோட் கார்டு, அப்போ இந்த ஜியை வந்து எடுத்துட்டு ரைட் சைடில் இருக்க ஜிக்கு பதிலாக லெஃப்ட் சைடில் இருக்க ஜி வாசி, ஆனால் ஜிசிஇன்னு வரும். ஆனால் ஏற்கனவே காம்பினேஷன் தான், இப்போ ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைட் போட்டு எழுதலாமா, எழுதலாம். ஆனால் என்னன்னா இதில் இது 2 தான், இது 2குள்ள தான் வரும், வேற வராது. ஸோ 3 தான் சிஇஜி வேரியேஷன் வரும், ஏன்னா 3 நோட்ஸ் தானே, சிஇஜி இஜிசி ஜிசிஇ, அவ்வளோதான். ஸோ அப்போ 2 வேரியேஷன், ஒரு ரூட் கார்டு 2 வேரியேஷன். ஸோ ஃபிங்கர் நம்பர் இந்த இன்வர்ஷனுக்கு வந்து நம்ம இஷ்டம் தான், நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் வாசிக்கலாம். ஆனால் ரூட் கார்டுக்கு நான் சொன்ன மாதிரி 1 2 3 தான் வாசிக்கணும், அந்த ஃபிங்கரை மாற்றக்கூடாது. இன்வர்ஷன் வரும்பொழுது ஃபிங்கர் நம்பர் வந்து நீங்கள் வந்து மாற்றி, அதான் நானுமே எதுவுமே போடல. ஸோ அவங்க எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் 5 ஃபிங்கர் நம்பர் 1 2 3 போட்டிருப்பாங்க, ஃபிங்கர் நம்பர் 1 2 3 சேர்த்து வச்சு நம்ம வாசி. அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். அதே போல செகண்ட் இன்வர்ஷன் பார்த்தோம், ஜிசிஇ. அப்போ ரூட் கார்டு 1 2 இன்வர்ஷன், அதான் ரூட் கார்டு தானே, சிஇஜி தான் ரூட் கார்டில் இருக்கு. ஸோ அதான் சொல்லி 2 வேரியேஷன் தான். இப்போ லெஃப்ட் சைட் நீங்கள் மாற்றி பார்த்தாலும் லெஃப்ட் சைடு இந்த ஜி எங்கிட்ட கொண்டு போகலாம், இ எங்கிட்ட கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபார்மேட்குள்ள உங்களுக்கு வந்துடும், இசிஜி இல்லை ஜிசின்னு வந்துடும். அதனால தான் 2 இன்வர்ஷன். ஆனால் நீங்கள் லெஃப்ட்லேயும் அங்கிட்ட நீங்கள் மாற்றி பார்க்கலாம். இன்வர்ஷன் உள்ளுக்குள்ளேயே என்ன பிளேஸை வந்து மாற்றுறது, இல்லை தலைகளை திருப்பி போடுறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ கார்டு இன்வர்ஷன் இதே போல் எல்லா கார்ட்ஸும் உண்டு. நம்ம இன்னொரு டி மேஜர் கார்ட்ஸுக்கும் பார்க்கலாம். ஸோ மேஜர் கார்ட் ஃபார்முலா 135 நோட் நம்பர்ஸில். ஸோ டி மேஜர், டிஎஃப் ஷார்ப், ஜிஏபிசி ஷார்ப். அப்போ 135னா 1க்கு மேலே டி இருக்கு, 3க்கு மேலே எஃப் ஷார்ப் இருக்கு, 5க்கு மேலே ஏ இருக்கு. அப்போ 135 தனியாக எடுத்து எழுதிட்டோம். அப்புறம் டி எஃப் ஷார்ப் ஏ. ஓகே, ஸோ 135 ஃபிங்கர் நம்பர் 1 2 3. எல்லா ரூட் கார்டுக்கும் 1 2 3 ஃபிங்கர் தான் வாசிக்கணும். ஓகேவா? இன்வர்ஷனுக்கு தான் உங்களுக்கு எது விருப்பமோ எது வசதியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாசிச்சிடும். ஸோ 1 2 3. ஓகே, ஸோ ரூட் கார்டு இன்வர்ஷன் இது வந்து ரூட் கார்டு சொல்லுவோம். ரூட் கார்டு 135 இதுதான் ரூட் கார்டு டிஎஃப் ஷார்ப் ஏ. ஃபர்ஸ்ட் நோட் நம்பர் 135. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். இப்போ இந்த டி வந்து இந்த டியை விட்டுட்டு லெஃப்ட் சைடு இருக்க டியை விட்டுட்டு ரைட் சைடில் இருக்க டியை அடுத்த டே யூஸ் பண்ணும். அப்போ எஃப் ஷார்ப் ஏடின்னு வந்துடும். இது ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். ஓகே, ஸோ யாரும் அப்போ எஃப் ஷார்ப் ஏ டி அந்த மாதிரி வந்துடும். அதே போல் செகண்ட் இன்வர்ஷன் போடுறப்ப என்ன ஆகுன்னா இந்த எஃப் ஷார்ப் அங்கிட்டு போயிடும். அப்போது ஏ டி எஃப் ஷார்ப் 513 அப்படி வந்துடும். அப்படி பார்க்கும்போது ஏ டி எஃப் ஷார்ப். உங்கள்ட்ட கீபோர்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் வாட்ச் கூட பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப தியரியாக மட்டும் பார்த்தோம்னா சில குழப்பங்கள் நிறையா இருக்கும். கீபோர்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதிலேயே இங்கே வாசிச்சுட்டு அலாங் வித் தட் வாசிங்கன்னா கொஞ்சம் ஒரு குழப்பங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால சொல்கிறேன்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் டி மேஜருக்கு எஃப் ஷார்ப் ஏடி, செகண்ட் இன்வர்ஷன் ஏடி எஃப் ஷார்ப். இப்போ 3-5-1-5-1-3 வந்துடும். அதே போல் இன்வர்ஷன் டி இன்வர்ஷனுக்கு ஃபிங்கர் நம்பர் ஆஸ் யூ விஷ் நீங்கள் வாசிக்கலாம். ஸோ டி மேஜர் ரூட் கார்டு 135 ஃபிங்கர் நம்பர், இது நோட் நம்பர் போட்டிருக்கீங்க. ஓகே, நோட் நம்பர் 135, ஃபிங்கர் நம்பர் 1 2 3. ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், ஓ சாரி சிஜி இதை மாற்ற மாட்டேன். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் மாற்றாம விட்டுட்டேன். ஸோ அதை அப்புறம் மாற்றிடுறேன். ஸோ டி எஃப் ஷார்ப் ஏ, எஃப் ஷார்ப் ஏடி, ஏடி எஃப் ஷார்ப் ஆர் சி ஷார்ப் மேஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் இதுக்கும் போட்டோம்னா ரூட் கார்டு 135 டி ஃபிளாட் எஃப், ஏ ஃபிளாட்னா ரூட் கார்டு. இன்வர்ஷன் ஒன்றுன்னு வரும்போது என்ன, இந்த டி ஃபிளாட்டு ரைட் சைடு, அதாவது இந்த லெஃப்ட்ல இருக்க விட்டு ரைட் சைடில் இருக்க டி ஃபிளாட்டை வாசிப்போம். அப்போ எஃப் ஏ ஃபிளாட்டு டி ஃபிளாட்டு அப்படி வரும் வச்சுங்களா. ஸோ எஃப் ஏ ஃபிளாட்டு டி ஃபிளாட் 3-5-1 அது மாதிரி வரும். ஸோ அடுத்த சேஞ்ச் வந்து என்ன ஆகுனா, அது ரெண்டுமே அங்கிட்ட போறதுனால ஏ ஃபிளாட் செகண்ட் இன்வர்ஷன் ஏ ஃபிளாட்டு டி எஃப், சாரி ஏ ஃபிளாட்டு டி ஃபிளாட்டு எஃப் அப்படியே. ஓகே, அவ்வளோ எஃப் ஏ ஃபிளாட்டு டி ஃபிளாட்டு 5-1-3. ஓகே, ஸோ செகண்ட் இன்வர்ஷன் ஏ ஃபிளாட்டு டி ஃபிளாட்டு எஃப். ஓகே, ஸோ போனது ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதனால் வாட்ச் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் எஃப் ஏ ஃபிளாட் டி ஃபிளாட், செகண்ட் இன்வர்ஷன் ஏ ஃபிளாட் டி ஃபிளாட் எஃப். ஸோ வாசிக்கிறப்போ ஒரே பேட்டர்ன் தான், நம்பர் தான், பெரிய குழப்பம் இருக்காது. ஓகே, ஸோ ஃபிங்கர் நம்பர் ஆஸ் யூ விஷ் வச்சுக்கலாம். இதுக்கு மாற்றம் ஓகேங்களா. சரி. ஓகே, ஸோ ரூட் கார்டு இன்வர்ஷன் 1 2. ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் வந்து நம்ம மீதி இருக்க 9 மேஜர் கார்ட்ஸுக்கு அந்த கார்டு ரூட் கார்டு கண்டுபிடிச்சிட்டு இன்வர்ஷனுமே எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ இ மேஜர் அப்படின்னா இ மேஜர் ரூட் கார்டு அப்படின்னு போட்டு 135 அதை கண்டுபிடிச்சி எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் செகண்ட் இன்வர்ஷன், ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் எப்படி மாறுது, செகண்ட் இன்வர்ஷனில் என்ன வரும். ஸோ இதை வந்து எழுதி ரைட்டிங் எப்போதுமே பர்சனலாக எனக்கு அனுப்பணும், அதை அனுப்பிடுங்க. அதே போல் 12க்கும் வந்து ப்ளே பண்ணி அனுப்பணும் கார்டு வந்து ரூட் கார்டும் கார்டு இன்வர்ஷன். ஓகே, ஸோ அது வந்து நான் எப்படின்னு ப்ளே பண்ண காட்டுறேன். ஒரு 4 வாட்டி ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் தனித்தனியாக வச்சுட்டு சேர்த்து இஜிசி 3 சேர்த்து ஒரே டைம்ல 4 டைம்ஸ் வாசிட்டு அப்புறம் செகண்ட் இன்வர்ஷன் ஜிசிஇ வாசிட்டு கடைசியில் 1 டைம் எல்லாரும் ரூட் கார்டு ஒன்ஸ், ரூட் கார்டு, அடுத்து ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், அப்புறம் செகண்ட் இன்வர்ஷன்.